யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கூரையிலிருந்து இவ்வாறு T-57 துப்பாக்கியினுடைய தோட்டாக்கள் மற்றும் மேகசின் என்பன மீட்கப்பட்டிருப்பதாக அந்த தகவலும் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உறவாக நாங்கள் இப்போது பார்க்கலாம். யாழ் பல்கலைக்கழக நூலக மேற்கூரையிலிருந்து துப்பாக்கி உள்ளிட்ட வெடிபொருட்கள் மீட்பு. 2005ஆம் ஆண்டு வெளிவந்த பத்திரிகை ஒன்றினால் சுற்றப்பட்ட மேகசினும் அடையாளம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுள் இருந்து வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் பல்கலைக்கழகத்தை முழுமையாக சோதனை செய்வதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். யாழ் பல்கலைக்கழக நூலகத்தின் மேற்கூரை திருத்த வேலைகள் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை நுழைக்கப்பட்டது. இதன்போது கூரைக்குள் 2 மேகசின்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவை தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் கோப்பாய் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கோப்பாய் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் நேற்று போலீஸ் விசேட அதிரடிப்படையினரின் குண்டு செயலுக்கு செய்யும் பிரிவினர் ஒத்துழைப்புடன் மேகசின் இரண்டையும் மீட்டதோடு அதன் அருகில் சுமார் 5 அடி நீளமான வயரையும் மீட்டிருக்கின்றார்கள். அத்தோடு கூரைக்குள் மேலும் வெடிப்பொருட்கள் இருக்கலாம் எனும் சந்தேகத்தில் கூரையினுள் தேடுதல் நடவடிக்கை போலீசார் முன்னெடுத்த வேளை T-56 துப்பாக்கி ஒன்றும் மேலும் 2 மேகசின்கள் 3 சிறிய குண்டுகள் கிளைமோரை வெடிக்க வைக்க பயன்படுத்தப்படும் டிக்டேட்டர்கள் அதே போல வயர்கள் மற்றும் காயங்களுக்கான மருந்து பொருட்கள் சேலைன் பஞ்சு அதே போல காயங்களுக்கு கட்டும் பேண்டேஜ் இரத்த கரியுடனான சாரம் உள்ளிட்டவையும் இங்கிருந்து மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மீட்கப்பட்ட வெடிபொருட்கள் உள்ளிட்ட ஏனைய பொருட்கள் அனைத்தும் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட்ட நிலையில் இன்று அத்துறவில் யாழ் நீதவான் நீதிமன்றில் போலீசார் அறிக்கை தாக்கல் செய்யவிருக்கிறார்கள். மன்றினால் வழங்கப்படும் கட்டளைக்கேற்ப அடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இதேவேளை துப்பாக்கி மகசின் சுற்றப்பட்டு இருந்த பத்திரிகை சேலையின் போத்தலில் கலாவதி திகதி என்பவற்றின் அடிப்படையில் அவை 2005ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கூரைக்குள் வைக்கப்பட்டு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் கோப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். 2005ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரு பத்திரிகையில் அந்த வெடிபொருட்கள் அந்த துப்பாக்கி ரவைகள் சுத்தப்பட்டிருந்தன. அதே போல அங்கிருந்த சேலைன் பொருளினுடைய அந்த எக்ஸ்பைரி டேட்டை பார்க்கின்ற போது அதுவும் 2005ஆம் ஆண்டு காலப்பகுதியை குறிக்கிறது. எனவே 2005ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இவை யாழ் பல்கலைக்கழக நூலகத்தினுடைய கூரையில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் இப்போது போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்று நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பித்து நீதிமன்றம் வழங்குகிற உத்தரவுக்கு அமைய போலீசார் அடுத்த கட்ட செயற்பாடுகளை மேற்கொள்ளப் போவதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம்.